இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் பண்ண டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டா கிளீனிங் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டா செட்டில் ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து ஃபைண்ட் பண்ணியே ஆகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். வெல்கம் டு தி செஷன். நான் உங்கள் நண்பன் எஸ்ஆர் பிரபு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேட்டலைட் ஃப்ரீ சேனல்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்து நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா, அதாவது ரிப்பீட்டட் சேனல்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ ப்ளஸ் டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இங்கே டூப்ளிகேட்னு இருக்கு இல்லையா, டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் டூப்ளிகேட் ஆர் யூனிக்னு இருக்கும். நம்ம டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறி இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் எவ்வளோ டூப்ளிகேட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் பை கலரில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபில்டர் பை செலக்டட் செல்ஸ் கலர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்கோ எல்லா டூப்ளிகேட்டும் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டேட்டாவில் இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டூப்ளிகேட்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து பேக் போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்குது, டேட்டான்னு ஒரு டேப் இருக்குது. இந்த டேட்டா டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா டேபை கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஓகேங்களா? இதை இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா அன்செலக்ட் ஆல்னு கொடுத்துக்கலாம். எது நமக்கு தேவையோ, சீரியல் நம்பர் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேனல் நேம் மட்டும்தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம் டூப்ளிகேட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சேனல் நேம் மட்டும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்டு அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து 268 யூனிக் வேல்யூஸ் நமக்கு இங்கே ரிமைனிங் இருக்குது. ஓகேங்களா? இதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸு எல்லாமே டெலீட் ஆகிருக்கும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸு எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷனல் ஃபார்மேட் கொடுத்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்துட்டு ஹோம் கீழே போனீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டு ஹைலைட் செல் ரூல்ஸில் போனீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸில் போய்ட்டு நான் இப்போ இங்கே இதை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு எந்த கலருமே வரல. ஸோ டூப்ளிகேட்ஸே நமக்கு இப்போ இல்லை. எல்லா டூப்ளிகேட்டையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.